அவருடைய சமூகத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் உங்கள் ஆத்துமா தேற்றப்பட முடியாது. அவரை தவிர உங்கள் ஆத்துமாவை தேற்றுவதற்கு ஒருவர் கிடையாது. அதனாலதான் அவருடைய சமூகத்துக்கு போங்க, அவருடைய சமூகத்துல நேரம் செலவிடுங்க, அவருடைய பாதத்துல அமருங்க. இங்கதான் எல்லாமே இருக்கு. அதை விட பவர்ஃபுல்லானது நாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடும் பொழுதுதான் அவருடைய பலத்தினாலே நம்மை நிரப்புகிறார். வாசிங்க ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். போதுமானது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. வறட்சின்றது, பசி பட்டினின்றது அது சரீரத்துக்குரியது. நீங்க 3 வேளை சாப்பிடலைனாலும், சாப்பிட உங்களால முடியலனாலும், உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்க 3 நேரம் என்ன பண்ண முடியும்? உணவு கொடுக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாரு, மகா வறட்சியான காலங்கள். அந்த வறட்சியான காலங்கள் யாருக்கு? வறட்சியில் என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. அதான் சொல்லப்பட்டு பஞ்ச காலத்திலும் அவர் உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரா? திருப்தியாக்குவார். அப்ப அந்த உள்ளான மனிதனுக்கு நான் முன்பு சொன்னது போல அவருடைய வசனம், அவன் போதும் போதும்னு அந்த ஆத்துமா திருப்தி அடைகிற, திருப்தி பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரால் மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ண முடியும்? திருப்திப்படுத்த முடியும். திருப்தி உள்ளவன் என்ன பண்ணுவானா? தேன் கூட்டையும் மிதிப்பானா. அப்பனா என்ன அர்த்தம்? திருப்தி ஆனவனுக்கு நீங்க என்னத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் போதும். அப்படி உங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவதற்கு அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். இதை இன்னொரு வகையில நீங்க பார்க்கலாம். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில உங்கள் ஆத்துமாவை நீங்க திருப்திப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவமே உங்கள் முன்னாடி நின்னாலும், ஏன்னா என்ன ஆயிருச்சு? ஆத்துமா திருப்தி ஆயிருச்சு. அப்ப நீங்க உங்க ஆத்துமாவை பட்டினி போட அந்த மாம்சம் மேலோங்கும் பொழுது, உள்ளான மனிதன் ஒடுக்கப்படும் பொழுது, புறம்பான மனிதன் என்ன பண்ணிடுறான்? எழும்பி அவன் என்ன பண்றான்? தனக்கு தேவையானவைகளை எல்லாம் அவன் செய்கிறான், உங்களை கரைப்படுத்துகிறான். அதான் சொல்றேன். அதுதான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்கள் ஆத்துமாவை நீங்க திருப்தி ஆக்கிருங்க. உங்கள் ஆத்துமா திருப்தி ஆயிருச்சுன்னா, ஒரு ஆள் உங்களுக்கு முன்பாக ஒட்டு துணி இல்லாம நின்னா கூட உங்களுக்கு என்ன பண்ண தோணாது? பாவம் செய்ய தோணாது. ஏன்னா உங்க ஆத்துமா இட்ஸ் ஆல்ரெடி என்ன ஆயிருச்சு? திருப்தி ஆயிருச்சு.